அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தோழர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்வைட் பண்ணதுக்கு. ஏன்னா இதை பற்றி நிறைய மேடைகளில் பேசணும், நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிற நினைப்பு என்றைக்குமே இருந்துட்டு இருந்தது. அதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சதுக்கு முதல்ல அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். உலகத்தில் எவ்வளவோ தலைவர்களை நம்ம பார்த்துருக்குறோம். தன் இனம், தன் மக்கள், தன் சாதி, தன் குடும்பம் அப்படின்னு பேசக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த ஒரு மனித குலத்துடைய ஒரு மீட்சிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் பேசிய தலைவர்கள் வெகு சிலரே. எனக்கு தெரிஞ்ச தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் மட்டும்தான். அவங்க சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும் நீங்க பாத்தீங்கன்னா கண்டெம்பரரியா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பொருந்தி வரும். அதுல இருக்கக்கூடாது. அதை மேலோட்டமா படிக்கிறவர்களுக்கு பெரியார் அவர்களை ரொம்ப ரேடிக்கலான ஒரு தலைவர், ரொம்ப வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசினாரு, இதெல்லாம் இயல்பான வாழ்க்கைக்கு உதவாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த தேவை இருந்தது. பெரியார் வாழ்ந்த காலகட்டத்திலையும் சரி, அம்பேத்கர் வாழ்ந்த காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருந்ததை விட சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள், ஒடுக்குமுறைகள்லாம் இன்னும் பல மடங்கு இருந்தது. அன்னைக்கு ஒரு பெரியாரோ ஒரு அம்பேத்கரோ வந்ததுனாலதான் இன்னைக்கு நாமெல்லாம் இங்க நின்று பேசிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நானே இங்க நின்று பேசிட்டு இருக்கேன். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்காகவோ இல்ல இடைநிலை சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்காகவோ மட்டும் பேசல, அக்ரஹாரத்திலிருந்து என்னை போன்ற பெண்களுக்கும் சேர்த்துதான் பேசுவார். இல்லைன்னா நானும் எங்கேயாவது ஒரு அக்ரஹாரத்துல இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணுன்னு வச்சுட்டு கரண்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்திருப்பேன். இன்னைக்கு இங்க நின்று உங்ககிட்ட எல்லாம் பேசுறேன்னா அதுக்கு காரணம் பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் தான். நான் நிறைய நிகழ்ச்சிகள்ல நான் சொல்றது உண்டு. பள்ளிக்கூடத்தில் நிறைய விஷயங்கள் சிலபஸ்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் தந்தை பெரியார் இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்களை வெறும் ஒரு வரியோடு நிறுத்திக்கிறாங்க சிலபஸில். ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வரியோடு நிறுத்திக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச பெரியார் அம்பேத்கருடைய கருத்துக்களை பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கணும். நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், இந்த மேடையிலையும் அதை பதிய வைக்கிறேன். பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகம், 80 பக்கம் தான் அந்த புத்தகம். ஆனா அந்த புத்தகம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில, ஒரு ஆணுடைய வாழ்க்கையிலையும் சரி, பல மாற்றங்களை, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவே டோட்டலா மாத்தி அமைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு வலிமை அந்த புத்தகத்துல இருக்கு. அடாலசன்ட் ஏஜ் குரூப்ல என்டர் பண்ணக்கூடிய எல்லா பெண்களும் ஆண்களும் அவசியம் அந்த புக்கை படிக்கணும். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் அந்த புக்கை இப்போ பரிசா கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி சின்ன புக்கு தான், அதை படிக்க பெரிய நேரம் எடுக்காது. அவ்வளோ சிம்பிளா புரியிற வகையில பல விஷயங்களை சொல்லியிருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையுடைய பார்வையே மாற்றக்கூடிய ஒரு புத்தகம். அதே மாதிரி திருமணமாகக்கூடிய எல்லா தம்பதியருக்கும், இல்ல திருமணம் ஆயிட்டு குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடிய எல்லா தம்பதியருக்கும் இந்த புக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு என்னெல்லாம் விஷயத்தை கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா கவர் பண்ணி இந்த விஷயத்துல இந்த ஒரு சரோகசி, வாடகை தாய் அப்படிங்கிற விஷயத்துல என்னெல்லாம் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு பார்வைகள் இருக்கு, எவ்வளோ வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸ்ல, ஆங்கிள்ஸ்ல இருந்து இந்த விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஒவ்வொரு சாப்டர்லயும் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு அப்ரோச்னா ஒரு மெடிக்கல் ஆங்கிள் ஒன்று இருக்கு, ஒரு லீகல் ஆங்கிள் இருக்கு, ஒரு சோசியல் ஆங்கிள் இருக்கு, ஒரு எத்திக்கல் ஆங்கிள் இருக்கு. இப்படி எத்தனையோ வகையில நம்ம பார்க்குறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியலை வெறும் சயின்ஸா மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. அதுவும் குறிப்பாக நம்ம நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுடைய மதம், கலாச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தோட அறிவியலை என்னைக்கோ கலகிட்டாங்க. அறிவியலையும் கலாச்சாரத்தையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய பழக்கம் நம்ம சமுதாயத்துல, நம்ம கல்ச்சர்ல கிடையவே கிடையாது. ஆரம்ப காலகட்டத்திலேங்க அதை பண்ணிட்டாங்க. அதுவும் இப்போ அதை அதிகமா பண்றாங்க. கடந்த 10 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா அறிவியல்ல கூட ஆன்மீகத்தை நுழைக்கக்கூடிய முயற்சி, கல்வியில் ஆன்மீகத்தை நுழைக்கக்கூடிய முயற்சி, கல்வியில் அவர்களுடைய சித்தாந்தத்தை கொண்டு நிறுத்தக்கூடிய முயற்சியை ரொம்ப கான்சியஸா அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெறும் ஒரு சயின்ஸா மட்டும் பார்க்காம, ஒரு ஆண் பெண்குள்ள இருக்கக்கூடிய, ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அந்த கணவன் மனைவி, அந்த தம்பதியருக்கும் அந்த குடும்பம், அவர்களுடைய குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த குடும்பத்துக்கும் சொசைட்டிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அந்த சொசைட்டி என்ன அழுத்தத்தை அந்த குடும்பத்து மேலேயும் அந்த தம்பதியர்கள் மேலேயும் செலுத்துகிறது, இப்படி எல்லா ஆங்கிள்லயும் இதை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் தான் லெபார்டரியா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அவர்களுடைய பழக்கம். அறிவியல் எப்பெல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அறிவியலும் முன்னேறுது, ஒரு பக்கம் மனிதனுடைய வாழ்க்கை முறைகள்லயும் மாற்றங்கள் வருது. நம்ம ஸ்லோவா அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அதுக்கு எல்லாமே லெபார்டரியா இருக்கக்கூடியது தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் தான். அதுவும் குறிப்பா இந்தியா போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப
கன்வீனியண்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபர்டைல் கிரவுண்ட் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்னா அது இந்தியாவா மாறிடுச்சு. ஏன்னா இங்க மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்க இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் காஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேலை நாடுகளை விட கிட்டத்தட்ட 1/3 தான் இங்க செலவாகுது. அதே மாதிரி ஈஸி அக்சசிபிலிட்டி டு சரகேட் மதர்ஸ், அதை பத்தி நான் பின்னால சொல்றேன். அந்த அக்சசிபிலிட்டி இருக்கிறதுனால ரொம்ப சீப்பா ஈஸியா உங்களுக்கு இங்க வேலை முடியுது. இதே மேலை நாடுகள்ல இந்த ப்ரொசீஜரை பண்ணணும்னா அதுக்கு பல லட்சங்கள் கோடிகள் செலவாகும். அதுல கிட்டத்தட்ட ஒரு 10% இங்க வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மூன்றாவது லாஸ். த லாஸ் ஆர் வெரி அன்கிளியர். இங்க இருக்கக்கூடிய லீகல் லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால அது ஈஸியா பைபாஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால இந்தியால ஒரு காலத்துல இந்த பிசினஸ் இது வந்து ஒரு இந்தியா வாஸ் நோன் அஸ் த பேபி ஃபேக்டரி ஆஃப் த வேர்ல்டு. அந்த பெருமையை நமக்கு பெற்று தந்தது வந்து குஜராத் மாநிலம், அதை மறந்துடாதீங்க. இந்தியா வாஸ் நோன் அஸ் த பேபி ஃபேக்டரி ஆஃப் த வேர்ல்ட். மோஸ்ட் ஆஃப் த சரகேட் மதர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாடகை தாய் விஷயங்கள் குஜராத் மாநிலத்தில் நடந்துகிட்டு இருந்தது. இதை பத்தி ஒரு இந்த பிரச்சனை வந்து பெருசா எப்போ வெடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்லி 2000s 2006 or 2007 நினைக்கிறேன். இந்த மஞ்சி யமடா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையுடைய கேஸ். அது என்னன்னா ஒரு ஜாப்பனீஸ் ஃபேமிலி, கணவன் மனைவி வந்து அவங்களால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரகேட் மதர் மூலமா இவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அந்த பெண் வந்து வாடகை தாய் அந்த குழந்தையை சுமக்கிறாள். இந்த 9 மாசம் அந்த கர்ப்ப காலம் முடியறதுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சோடனே அந்த மனைவி வந்து எனக்கு இந்த குழந்தை தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த கணவனால அதை அடாப்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க கப்பலா இல்ல, சிங்கிளா இருக்கும் பொழுது சிங்கிள், அதுவும் ஒரு மேலுக்கு வந்து நம்ம அடாப்ஷன்ல கொடுக்க முடியாது அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய அந்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆணுடைய அம்மா, அந்த கிராண்ட் மதர் வந்து ஒரு பெரிய நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நிகழ்த்தி அப்பதான் இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா வெடிக்குது. அந்த டைம்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நடிகையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா பாலிவுட்ல இது சர்வசாதாரணம். அங்க இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் பார்த்தா எவ்ரி செகண்ட் ஆர்டிஸ்ட் வந்து குழந்தை இருக்கும். இயல்பாவே அவங்க பயாலஜிக்கலா ஒரு குழந்தை பெற்றிருப்பாங்க. இருந்தாலும் இதை ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு சரோகசி மூலமா நாங்க குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்து அதிகம் வளர்ந்துட்டு இருந்தது. அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளா ஆனதுக்கு அப்புறம் தான் இது சம்பந்தமான ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நம்ம கொண்டு வரணும். ஒரு அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் ART லாஸ் மட்டும் இல்லாம சரோகசிக்குன்னு தனியா ஒரு லாஸ் வந்து நம்ம காயின் பண்ணணும், டிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வே வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பதான் வருது. அது வரைக்கும் இதை வந்து யாருமே வந்து பெருசா ஒரு விஷயமா கண்டுக்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு டெக்னாலஜி எந்த ஒரு இன்வென்ஷனா இருந்தாலும் அதை மக்களை கொண்டு போய் கடத்துறதுக்கு வந்து அதை வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம், மக்களுக்கு வந்து நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு இமோஷனல் ஆங்கிள், சென்டிமெண்டல் ஆங்கிள் கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்ப்பாங்க. அப்படிதான் இந்த வாடகை தாய் விஷயமும் பாத்தீங்கன்னா வின் வின் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாருங்க, குழந்தையே இல்லாத ஒரு தம்பதிகளுக்கு வந்து குழந்தை கிடைக்குது, அதுவும் அவங்களுடைய மரபணு சம்பந்தமான ஒரு குழந்தை கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அப்ப அதை செய்யக்கூடியது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம். அதை ஒருத்தி வந்து செய்யறான்னா அது எவ்வளவு பெரிய ஒரு தெய்வம். நம்மளை வந்து முக்காவாசி பெண்களை வந்து நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி மொட்டை அடிச்சு மிளகா அரைக்கிறத நீங்க வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி தூக்கி வைக்கிறதுனால தான். நான் என்ன சொல்றேன், தெய்வமா கூட இல்லை, நீங்க மனுஷியா மதிக்க போதும், அதை பண்ணாலே பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும்னு. அப்படிப்பட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு 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 புஷ்அப் கொடுத்து ஒரு முட்டு கொடுத்து அதை தூக்கி அது என்னமோ ஒரு பெரிய குளோரிஃபைடு ஒரு விஷயம் மாதிரி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இந்த பக்கமும் சொல்லுவாங்க இது ஏன் வின் வின் சிச்சுவேஷன்னா, ஏழை பொண்ணு பாவம் வறுமையில இருக்கிறாங்க, இந்த கிடைக்கக்கூடிய பணத்துல வந்து அவங்க வறுமையிலேருந்து அவங்க மீண்டு வந்துடலாம் என்னமோ. அதுக்கப்புறம் வந்து அந்த பெண் வந்து அப்படியே ரொம்ப வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு பிரகாசமான மாதிரியும் வறுமையிலேருந்து மீண்டு வந்து எல்லாத்தையும் வந்து கடந்து வந்துட்ட மாதிரியும் ஒரு பிக்சரை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா ஆக்சுவலா உள்ள போய் பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பெண்களுமே விக்டிம்ஸ் தான். நீங்க இந்த சரகேட் மதரை மட்டும் நம்ம விக்டிமா பார்க்கல, இந்த அழுத்தத்துக்கு ஆளாகிறாள் அந்த பெண். எங்கேருந்து வருது இந்த அழுத்தம்? ஒரு குடும்பத்துல வந்து குழந்தை பெற்றுக்கொள்றதோ இல்ல பெற்றுக்காததோ அது என்னுடைய இஷ்டம். அவங்க சொன்ன மாதிரியே தாய்மை அப்படிங்கிற உணர்வு எல்லா பெண்ணுக்கும் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. பல பெண்களுக்கு இல்லாம கூட போகலாம். அதுக்காக வந்து அவங்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்றோம் பாத்தீங்களா? அதுதான் இன்னைக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய அவலமான ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வந்து தாயானாதான் முழுமை அடையுது. அப்படியெல்லாம் இல்லையே. எத்தனையோ பெண்கள் தாய்மை இல்லாம கூட எவ்வளவோ சாதனைகள்லாம் வந்து படைச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம அண்ணாந்து பாக்குறோம், அவங்களெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் ஒன்று போடுறாங்கல்ல, இது சம்பந்தமான ஒரு
ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நம்ம அட்டென்ட் பண்ணும் பொழுது அங்கே ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று போட்டு காட்டுறாங்க. அதாவது இன்டர்வியூ பண்ணுறாங்க. இந்த மாதிரி வாடகை தாய் முறை மூலமாக குழந்தை பெற்றுக்கொண்ட அந்த பெண்களும் இந்த வாடகை தாயாக இருந்த பெண்கள் இவங்களையெல்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணி போடுறாங்க. ஃபேஸஸ்லாம் மாஸ்க் பண்ணிட்டாங்க. சில விஷயங்கள்லாம் கேட்கும்பொழுது நமக்கே நம்ம மேலோட்டமாக நம்ம இதை நான் சொன்னேன் இல்லையா, வின் வின் சுச்சுவேஷன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னு. பட் தட் ஆக்சுவல் ஜேர்னி ஆஃப் 9 months இருக்குல்ல, அதை மாதிரி ஒரு கஷ்டம் வந்து எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் வந்து இந்த வாடகை தாய் முறை மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களை இன்டர்வியூ பண்ணும்போது அதில் பெரும்பாலான பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து குழந்தைங்களை அடாப்ட் பண்ணிக்கலாம் தான் சொன்னோம், ஆனால் எங்கள் வீட்டில் சம்மதிக்கலை, ஏன்னா எங்கள் மரபணு மூலமாக குழந்தை வேணும், எங்களுடைய வம்சா வழியில் வேணும், எங்களோட ஜெனட்டிக் மெட்டீரியல் அதில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது. அப்போ இதில் எண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது உனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா நீ ஒரு குழந்தைய பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இயல்பாக வரக்கூடிய ஒரு உணர்வு. எல்லாருக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லை, எந்நேரமும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இதுக்கு இதுதான் பேராமீட்டர்ஸ், இதெல்லாம் இருந்தால் தான் நீ ஒரு பர்ஃபெக்ட் பேரண்ட் அப்படின்னு நம்ம யாரையுமே வந்து டிசைட் பண்ண முடியாது. பேரண்டிங்கே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். எல்லா குழந்தைங்களும் எல்லா விஷயமா ஒரே மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. ஒவ்வொரு குழந்தையை வளர்க்கக்கூடிய விதங்கள், அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதங்கள், அதை மோல்ட் பண்ணக்கூடிய விதங்கள்லாம் வேற வேறையா இருக்கு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய எண்ட் ப்ராடக்ட்ங்கிற ரிசல்ட் அப்படிங்கிறது குழந்தை வேணும் அப்படிங்கிறது இல்லை. இவங்களுடைய எண்ட் ப்ராடக்ட் என்னுடைய ஃபேமிலி லெகசியை நான் காப்பாற்றணும், என்னோட குடும்ப கௌரவத்தை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ட் ப்ராடக்டாக இருக்கு. அதே மாதிரி இந்த சரோகேட் மதர்ஸோட நிலைமை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வறுமை வேற வழியே இல்லை, வறுமையிலேருந்து வெளியில வரணும், அதுக்கு வேற வழி தெரியல. இது 9 மாசம் குழந்தை பெற்று கொடுத்தானா 4 லட்சம் ரூபாய். 4 லட்சம் ரூபாயில என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு லட்சம் ரூபாயில 4 லட்சம் ரூபாய் தான் அதிகபட்சம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை. இந்த தொகை வந்து இட் இஸ் ஒன்லி 20% ஆஃப் தி ஆக்சுவல் ப்ராசஸ். மீதி 80% இந்த இடைத்தரகர்களும் இந்த கிளினிக்ஸும் வந்து சுரண்டிட்டு போறாங்க. இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் இதுல இருக்கக்கூடிய ஒரு 20% தான் இவங்களுக்கு வருது. இதுவும் முழுமையாக எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதுக்குள்ள அவங்க படக்கூடிய அவஸ்தை இருக்கு பாருங்க. ஒரு பெண் சொல்ற அந்த டாக்குமெண்ட்ரியில, குஜராத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாருமே வரிசையா எங்களை நிக்க வச்சிருவாங்க, நிக்க வச்சுட்டு செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ரியல் எஸ்டேட்லாம் சொல்லுவாங்கல்ல, இது சீ ஃபேசிங் பங்களா, அதனால இது விலை ஜாஸ்தி, இது வந்து செகண்ட் ஃப்ளோர், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தாங்க. ஒசரமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மவுசு ஜாஸ்தி, வெள்ளை வெள்ளைன்னு ஃபேரா இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மவுசு ஜாஸ்தி. அதே மாதிரி நிறைய பெண்கள் நாங்கள் பட்டேல் சமூகத்தை சேர்ந்தவர்கள்னு வந்து போய் சொல்லுவோம். ஏன்னா உயர் சாதி பெண்கள்னா அதுக்கு வந்து விலை ஜாஸ்தி, பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண்கள்னா வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தம்பதிகள்னா கிறிஸ்டியன் விமென்னா அதிகம் விரும்புவாங்க. அதனால சில பேர் வந்து சொல்றாங்க, நாங்கள் பொய் சொல்லுவோம், எங்கள் இயற்பெயரை மாற்றிட்டு நாங்கள் வந்து வேற கம்யூனிட்டியை வேற மதத்தை சேர்ந்தவங்களும் பொய் சொல்லுவோம். இஸ்லாமிய பெண்களுக்கு அப்பவும் இடம் கிடையாதுங்க. ஏன்னா இஸ்லாமிய பெண்களை யாரும் அங்கே விரும்ப மாட்டாங்களாம். அதனால இந்த இடைத்தரகர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் கேரளாக்கு கடத்திடுவாங்களாம். ஏன்னா கல்ஃப்லேருந்து வரக்கூடிய தம்பதிகள் வந்து இஸ்லாமிய பெண்களை தான் அதிகம் விரும்புவாங்களாம். அதனால இங்கே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அதே மாதிரி ரொம்ப குண்டா இருந்தா வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம ப்ரீநேட்டல் ஸ்கிரீனிங் ஒன்று இருந்து, அதாவது உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா, இல்லை உங்களுக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கம்ப்ளீட்டா ஒரு பேட்டரி ஆஃப் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. இது மட்டும் இல்லாம இயல்பா உங்க பாடியை வந்து தே ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் சைல்ட் பர்த். அதுக்கு எவ்வளோ ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ், எவ்வளோ டெஸ்ட், இதெல்லாம் தினம் ஆன் அ டெய்லி பேசிஸ் அவங்கள மானிட்டர் பண்ணுவாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்பொழுது எவ்வளோ கஷ்டத்தை இந்த பெண்கள் அந்த ஒரு 4 லட்சம் ரூபாய்க்காக எவ்வளோ கஷ்டம். டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் பிரெக்னன்சி நீங்க பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் இருக்கு. தட் இஸ் மல்டிபிள் அந்த எம்ப்ரியோஸை வந்து உள்ள இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ இருக்க ரூல் 3க்கு மேலே வந்து பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மல்டிபிள் எம்ப்ரியோஸை இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. இம்ப்ளான்ட் பண்ணும்போது சில நேரங்களில் ட்வின்ஸ் இல்லை ட்ரிப்ளெக்ஸ் மாதிரி கன்சீவ் ஆகுமா. அப்படி கன்சீவ் ஆகும்போது இந்த சம்பந்தப்பட்ட அந்த பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க எங்களுக்கு 2-3 குழந்தையெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஒரு குழந்தை போதும்னு சொன்னா உள்ள இருக்க கருவை செலக்டிவ் அபார்ஷன் பண்ணுவாங்க. அதுலயும் செலக்டிவா பெண் குழந்தைகளா பார்த்து அபார்ஷன் பண்ணுவாங்க. இவ்வளவு அநியாயமும் நடந்துட்டு இருக்குங்க. அது ஒரு பெண்ணுக்கு நீங்க இயல்பாவே இன்டியூஸ்ட் அபார்ஷன்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள், இதெல்லாமே வந்து நாங்க மருத்துவத்துல வந்து முன்னேறிட்டோம், மருத்துவத்துல ஒரு பிறழ்ச்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பேர்ல
இவ்வளோ விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது இல்லாம பல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சமூகங்கள்லேருந்து வரக்கூடிய பெண்கள், ஏழ்மையிலேருந்து வரக்கூடிய பெண்கள்ங்கிறதுனால அவங்களுக்கு ஹெல்த் ஒன்றும் பெருசா இருக்காது. அப்ப நிறைய குழந்தைங்க வந்து ப்ரீடர்மா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆன வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கான். அது சொல்றாங்க. அப்புறம் லாங் டேர்ம்ல இந்த உடல் நலம் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இப்படி தொடர்ந்து இப்போ ரூல்ஸ் இருக்கு, ஒரு தடவைக்கு மேல வந்து வாடகை தாயா இருக்க முடியாது, அதுவும் க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்க முடியுங்கிறதெல்லாம் இப்போ 2021 கொண்டு வந்திருக்காங்க. பட் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரே நபரை கிட்டத்தட்ட 6 முறை 7 முறையெல்லாம் அவங்க வாடகை தாயா இருந்திருக்கிறாங்க. 14-15 வயசு பெண்களை வந்து டிராபிக்கிங் அப்படிங்கிற பேர்ல மற்ற மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வந்து 6 முறை 7 முறையெல்லாம் அவங்க வந்து கருத்தரிச்சு குழந்தை சுமந்து பெத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதனால லாங் டேர்ம்ல அவங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் பேபிஸ் அப்படிங்கறதுனால நார்மல் டெலிவரி பண்ண மாட்டாங்க, சிசேரியன் செக்ஷன் தான் பண்ணுவாங்க. சிசேரியன் செக்ஷன் பண்ணும்போது அந்த அனஸ்தீசியா, இந்த ஆபரேஷன் பண்றதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், லாங் டேர்ம்ல ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், மேல் நியூட்ரிஷன், எத்தனை விஷயங்கள், மார்டாலிட்டி ரேட்டே இன்க்ரீஸ் ஆகுதுங்க. அப்ப இவ்வளோ விஷயங்களை கடந்து ஒரு குழந்தைய பெத்து எடுத்துட்டு அந்த குழந்தைய உங்க கண்ணில் கூட காட்டாம தூக்கி கொடுத்துடுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் பாருங்க. நீங்க 9 மாசம் நீங்க வந்து ஒரு குழந்தைய சுமக்குறீங்க, அந்த குழந்தையோட நீங்க வந்து 24/7 இருக்கீங்க, அந்த குழந்தையோட நலனுக்காக உங்களை வந்து அவ்வளோ மானிட்டர் பண்றாங்க, அவ்வளோ உங்களை கேர் எடுத்துக்கிறாங்க. ஆனா குழந்தை பிறந்த உடனே உங்களை ஏதோ இந்த சாப்பாட்டுல இருந்து கருவேப்பிலையை தூக்கி போடுற மாதிரி இப்படி தூக்கி போட்டுட்டு அந்த குழந்தைய மட்டும் தூக்கிட்டு போறாங்க. அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கலா அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு அந்த பெண்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் லாங் டேர்ம்ல டிப்ரெஷனா போய் மாறுது. சரி, இதெல்லாம் பண்ணி அவங்களுடைய வறுமை மாறுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய பெண்கள் சொல்றாங்க, வறுமை இன்னும் பெருசா மாறல, இந்த 4 லட்சம் ரூபாய் வந்தது, இருந்த கடன்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டோம், ஆனா வீட்டுக்காரர் மறுபடியும் வீட்டுல இருக்கிறதெல்லாம் வித்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இப்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஈஸியா பணம் வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படிங்கறதுனால ஊரெல்லாம் போய் கடனை வாங்கிட்டு வர்றாரு. இப்ப மறுபடியும் நான் இங்க வந்ததே இவர் ஊரெல்லாம் போய் கடன் வாங்கிட்டு வந்துட்டாரு, இதை அடைக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டா, போ நீ போய் வாடகை தாயா ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு வா அப்படின்னு என்ன அனுப்பிச்சிருக்காரு. நான் பெத்த குழந்தைங்கள பார்க்க முடியாம நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வாழக்கூடிய அந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ மோசமா இருக்கும். இதுல இடையில வந்து நிறைய பெண்கள் வந்து இறந்து போறாங்க. இறந்து போற பெண்களை பார்த்து இவங்க பயப்படுறாங்க, ஐயோ இந்த நிலைமை நமக்கு வந்துச்சுன்னா நம்ம பெத்த குழந்தைங்களை யாரு காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு இன்டிமிடேஷன். நிறைய குழந்தைகள் வந்து உடல் கோளாறுகளோட பிறக்கக்கூடிய குழந்தைகள், டிசபிலிட்டிஸோட பிறக்கக்கூடிய குழந்தைகளை வேணாம்னு சொல்லிடுவாங்களாம். அப்ப வேணாம்னு சொன்னா யாரு வளர்க்கறது? அந்த குழந்தைங்கள்லாம் கொண்டு போய் ஆர்ஃபனேஜஸ்ல சேர்க்கிறாங்க. இவ்வளோ அநியாயமும் இந்த வாடகை தாய் அப்படிங்கிற ஒரு முறை, ஒரு சயின்டிபிக் ஒரு டிஸ்கவரி, ஒரு இன்வென்ஷன் அப்படிங்கிற பேர்ல இவ்வளோ அநியாயமும் நடந்துகிட்டு இருந்து இதெல்லாம் ஒரு கட்டத்துல வெளியில வந்து பெருசா வெடிச்சு இங்க வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வந்து இங்க வந்து ஒடுக்கப்படுறாங்க, இங்க வந்து அவங்க விக்டிமைஸ் பண்ணப்படுறாங்க, இங்க வந்து ஒரு வணிக பொருளா அவங்க மாற்றப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வர்றதுக்கே நமக்கு பல வருஷங்கள் ஆச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து லாஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படியும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனரியான பெரிய ஒரு லாஸ் எல்லாம் வந்து கொண்டு வரல. ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை சார்ந்து இந்த சரோகசி சம்பந்தப்பட்ட லாஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி அடாப்ஷன் பண்றது வந்து இட் இஸ் நாட் சோ ஈஸி. ஆனா சரகேட் மதர் மூலமா குழந்தை பெற்றுக்கிறது வந்து ஈஸியா இருக்கு நம்ம சட்டத்துல. ஏன்னு கேட்டா அடாப்ஷன் இஸ் a choice, whereas this is your right, fundamental right அப்படின்னு பேசுறான். இதை நியாயப்படுத்துறவன் இது வந்து என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட், என்னுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலை வச்சு நான் குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஆனா உன் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்காக இன்னொருத்தரோட ஃபண்டமெண்டல் ரைட்டு குழி தோண்டி புதைக்கிற பாத்தியா, அதை யாரு பதில் சொல்றது? அதுக்கு யார் வந்து கேள்வி கேட்கறது? அவங்க சொன்ன மாதிரி பெரியார் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா இதை கண்டிப்பா இதை எதிர்த்து பேசியிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங் டெக்னாலஜி ரொம்ப பிடிக்கும், அறிவியல் ரொம்ப பிடிக்கும் பெரியார் அவர்களுக்கு. ஆனா அந்த அறிவியல் வந்து மனித குலத்தோட மேம்பாட்டுக்கு உதவியா இருக்கணும். இந்த சோசியல் எக்கனாமிக் கேப் இல்ல, அதை பிரிட்ஜ் பண்றதுக்கு அந்த அறிவியல் ஒரு பாலமாக இருக்கணும். அப்படி பாலமாக இருக்கக்கூடிய அறிவியல் தான் ஆரோக்கியமான அறிவியலா இருக்கும். மேலும் மேலும் இதை வந்து இந்த கேப்பை வைடன் பண்ணக்கூடிய ஒரு அறிவியல் வந்து ஆரோக்கியமான அறிவியலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதை வந்து ரொம்ப அழகா அவர் வந்து இந்த புக்ல ஒவ்வொரு பேஜுமே வந்து யூ ஹாவ் டு ரீட். பட் எனக்கு குறிப்பா இதுல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அவர் எழுதியிருக்கிறது, அதாவது டெக்னாலஜி கையில விட்டுருங்க, இதை வந்து வணிகர்கள் கையில விடாதீங்கன்னு அதுல ரொம்ப அழகா வந்து அவர் இதுல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஒரு நிமிஷம்,
எனக்கு மிகவும் பிடித்த விஷயம். முதலாளித்துவ சந்தையில் ஒரு முனையில் பணத்தை முகர்ந்து பார்க்க கூட வாய்ப்பில்லாத ஒரு பெருங்கூட்டமும், மறுமுனையில் பணத்தை என்ன செய்வது என்றே அறியாத அளவுக்கு குவித்து வைத்திருக்கும் சிறு கூட்டமும் உள்ளது. இதற்கிடையில் லாபத்தை உருவாக்க புதிய புதிய யுத்திகளை உருவாக்க முனையும் தொழில் முனைவோர். இந்த சமமின்மையின் விளைவாகத்தான் பணத்தை முகர்ந்து பார்க்க கூட வழியற்ற பெருங்கூட்டத்தினர் பணம் பெறும் சில வாய்ப்புகள் எவ்வளவு இழிவுபடுத்துவதாக இருந்தாலும் அவற்றை பெறவே முயல்கின்றனர். எவ்வளவு அவலமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய சுயமரியாதையை, நம்மளோட அடிப்படை உணர்வுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெண் எவ்வளவு அழுத்தம். யாருமே விரும்பி போய் வாடகை தயா போறதில்லை. யாருமே நீங்க விரும்பி போறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரியில இருக்கக்கூடிய எத்தனை பெண்களும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நாங்க விரும்பி இதை செய்யல. வறுமை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை, குழந்தைங்களை காப்பாற்றணும், கரை சேர்க்கணும், புருஷன் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, அதனால வேற வழியே இல்லாம இதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. வேற வழியே இல்லாம நான் இதை செய்யறதுக்கு நிர்பந்திக்கப்படுறேன்னா அது சுரண்டல் இல்லாம வேற என்னவா இருக்க முடியும்? அதுதான் ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா இந்த புத்தகத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம இதை பத்தி வாடகை தாய் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு கலாச்சாரம் மெல்ல மெல்ல வளருது. அதை பத்தி உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரிலிமினரி மாதிரி சொல்லிடுறேன். இப்போ இந்த டிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. DINK அப்படிங்கிறாங்க. அதாவது டபுள் இன்கம் நோ கிட்ஸ். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனோட தாரக மந்திரமா இருக்கு. நீங்க நெக்ஸ்ட் ஜென்னோட சோஷியல் மீடியா பக்கங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிங்க் கப்பிள்ஸ், பவர் கப்பிள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு குழந்தை, ஃபேமிலி, இந்த கமிட்மெண்ட்லாம் வேண்டாம், நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு, எங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கு, குழந்தை, ஃபேமிலி, கமிட்மெண்ட்ஸ்னு போயிட்டோம்னா அவங்களுக்காக சம்பாதிக்கணும், அவங்களுக்காக சேமிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அவங்களோட ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணணும், இந்த வித அழுத்தங்கள்லாம் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதத்தில் புரட்சிகரமாக தெரிந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மைண்ட் செட்டை பாருங்க. இப்படி பேசக்கூடிய எந்த கப்பலுமே எங்களுக்கு இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இல்லையே, சரி 4 நல்ல விஷயம் செய்வோம், 4 ஏழை குழந்தைங்களை படிக்க வைப்போம், அவங்களையும் நம்ம லெவலுக்கு முன்னேற்றுவோம், இல்லை நிறைய இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணோம், அப்படி யாருமே பேசுறது இல்லை. தன்னுடைய அந்த ஒரு பவர், அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அந்த பர்சனல் ஃப்ரீடம் ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பேசுறவங்க அதிகமா இல்லை. திஸ் இஸ் a very dangerous trend which is happening now. இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தெரியல இன் ஃபியூச்சர். பட் ஆனால் இது அவசியம். நான் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆணை புது மன தம்பதியராக இருக்கக்கூடிய இன்னும் குழந்தை பெற்றுக்காத நிறைய பெண்கள் இருப்பாங்க. அவசியம் இதெல்லாம் படிக்கணும். ஒருவேளை அவங்களுக்கு அந்த மெட்டர்னல் இன்ஸ்டிங்க்ட், நான் சொன்ன மாதிரி அந்த மெட்டர்னல் இன்ஸ்டிங்க்ட் எல்லாருக்கும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை வச்சு ஒரு பெண்ணை நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வரும்பொழுது தானா வரும், வரலைன்னாலும் தப்பு இல்லை. அது வரும்பொழுது கூட நம்ம பெற்றுக்க வேண்டாம், ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுவோம், இல்லை ஒரு 4 குழந்தைங்களை படிக்க வைப்போம் அப்படின்னு நினைச்சாலே அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த சோஷியோ எக்கனாமிக் கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பொது நோக்கோட நம்ம இந்த விஷயத்தை அணுகணுமே தவிர ஒரு வணிக ரீதியாக இதை நம்ம பார்க்கும்பொழுது இதுல ஏகப்பட்ட விஷயங்கள், சமூகத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர்.